ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழில் வர புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க, எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன் நான். இது உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கக்க க க ங அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஹாஃப் லெட்டர் அரை எழுத்தாக எழுதுனாங்கன்னா, அந்த மெயினாக உள்ள கோடு மட்டும் இல்லாமல் எழுதுனோன்னா அது ஹிந்தியில் அந்த எழுத்தோட புள்ளி வச்ச எழுத்தாக மாறிடும். நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி புள்ளி அவங்க வைக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த உள்ள எல்லா கான்சனண்ட்டுக்கும், எல்லா உயிர்மை எழுத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்களை நான் இதில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இத்து, அது தாவோட பாதி எழுத்து. இத், இத்து, இத்து, இன், இப்பு, இஃப். ஃபாங்கிற எழுத்தில் அதனால் இப்புன்னு போட்டிருக்கேன் நான். ப, அது பாவோட இப்பு. நெக்ஸ்ட் பாவோட இப், மாவோட இம், இய். இந்த கோடு மட்டும் இல்லாமல் மிச்சத்தை எழுதியிருக்கோம். இதில் கோடே இல்லை, அதனால் அடியில் அந்த நுக்தா போட்டோன்னா அதுவே புள்ளி வச்ச எழுத்தாக மாறிடும். இல், இவ், வால உள்ள பாதி எழுத்து. இஷ், இஷ், இஸ், இஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.